எம்மா பாத்தியா தண்ணிலாம் வடிய ஆரம்பிச்சிட்டு. ஆமாம்மா ரோசா, போகாமலே இருந்திருக்கலாமா. மேலே திண்ணையில கூட தண்ணி ஏறவே இல்லையே. அண்ணன் தாமா வீட்டுக்குள்ள வந்துருமோன்னு பயம் காட்டி விட்டுவிட்டான். இல்லைன்னா நம்ம இங்கேயே இருந்திருக்கலாமா. ஆமாம்மா ரோசா, இங்கேயே இருந்திருந்தா உன் மையனிக்கிட்ட அவ்வளோ பேச்சு வாங்காமலையாவது இருந்திருக்கலாம். ரொம்ப பேசிட்டாலம்மா. ஆமாம்மா ரொம்ப தான் பேசிவிட்டவன். என்ன அஜய் போன் பண்றான்? ஹலோ அஜய். என்னையா? நீ கொஞ்சம் கிளம்பி வயலுக்கு வாயா. ஏன் அஜய் நீ கூப்பியா? வாமாங்க, வயக்கால தண்ணிக்குள்ள நிக்கி. என்னையா சொல்லியா தண்ணிக்குள்ள இருக்கா? ஆமாம்மா. அஜய் அவளும் ஒண்ணுக்காக போயிருமே. வயல் மட்டும் இல்ல, காய்கறி எல்லாம் தண்ணிக்குள்ள தான் மங்கி இருக்குமா. அஜய் தண்ணி அதுக்குள்ள நிக்காத அளவுக்கு வெட்டி வைக்க சொன்னேன்ல. வெட்டிடாம வச்சோம், அதனால தண்ணி வந்து முக்கி இருக்கு. என்ன அஜய் சொல்லியா அவளும் ஒண்ணுக்காக போச்சா? ஆமாம்மா, நாங்க இங்க தான் இருக்கோம், நீ வா. சரியா வாரேன். ஏம்மா வயல் முழுக்க தண்ணியா இருக்குதாம்மா. என்னம்மா ரோசா சொல்றா? ஆமாம்மா அஜய் சொல்லியா. வாமா நம்மளும் போய் பாப்போம். எல்லா பயிரும் எப்படி நாசமாயி போச்சு பாருங்கக்கா. ஆமா அஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கெல்லாம் வேலை பார்த்தோம்ல. அஜய் எப்படிலாம் இவ்வளோ தண்ணி வர விட்டிய? அக்கா நானும் அருணும் வந்து வெட்டி விட்டு தாக்கா வந்தோம். எல்லா இடமும் ஃபுல்லா தண்ணி வந்ததுனால வயலுக்குள்ளே தண்ணி வந்திருக்குக்கா. தண்ணி போகாம அப்படியே நின்னு போச்சுல்ல. ஏல அஜய், இவ்வளவு என்னல பண்றது? எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வளர்த்தோம், இப்படி தண்ணியில போயிட்டல. இது மட்டும் மேல போச்சு. பூசணிக்காய் செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் போச்சு. அஜய் கத்திரிக்காய் செடி மட்டும் இல்ல, மிளகா செடி, தக்காளி செடி எல்லாமே தண்ணிக்குள்ள தால நிக்குது. ஆமாக்கா, எங்க அம்மா வந்து பார்த்தா எப்படி கஷ்டப்படுவான்னு தெரியல. அஜய் இந்த நெல்லுல ஆவாத வெயில காய வச்சாலும் ஆவதுக்கா எல்லாம் அழுவி போச்சு. அஜய் 2-3 நாள்ல தண்ணில என்ன அழுவிருமா? ஆமாக்கா. அஜய் என்னல இது? அம்மா எல்லாம் தண்ணிக்குள்ள முங்கி போச்சுமா. ஐயா நம்ம இதை எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இதை விளைய வச்சோம்ல. இப்படி மழை வந்து எல்லாத்தையும் முக்கி விட்டையா. என்னையா பண்ணேன்மே. நம்ம இதை நம்பி தானே ரூபாயெல்லாம் செலவு பண்ணோம். கையில ஒத்த ரூபாய் இல்லாம செலவு பண்ணி விட்டேனே. என்ன செய்வேன்? இந்த மாதிரி ஆயிப்போச்சு. நான் எப்படி வீடு வாங்குவேன்? பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? ஏம்மா ரோசா. அம்மா, ஏக்கா என்ன காய்ச்சி உங்களுக்கு? வாங்க எங்க அம்மையை தூக்குங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். ரோசா பக்கா, இங்க பாருங்கப்பா, யாரையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லாதீங்க. மயக்கடிச்சு விழுவுற அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? இந்த அம்மா சாப்பிடாம இருந்தாங்களா, இல்லைன்னா யாராவது திட்டினீங்களா? பிபி ரொம்ப ஹையா இருக்கு. என்னாச்சுப்பா, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், எங்க வயல்ல தண்ணியில மூழ்கி போச்சு. அத பார்த்த உடனே எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டா டாக்டர். எங்க அம்மா இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? அதை பார்த்து தான் ப்ரெஷர் அதிகமாகி கீழே விழுந்திருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. இனி தோட்டத்துக்குலாம் கூட்டிட்டு போகாதீங்க, வீட்டிலே வச்சு கவனிங்க. சரி டாக்டர். அம்மா, உனக்கு என்னமாச்சு? இந்த வயலெல்லாம் இப்படி ஆயிட்டே என்ன பண்ணேன்? அம்மா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. உனக்கு நான் இருக்கேன், அப்பா இருக்கவல்ல. ஐயா உன்னையும் தங்கச்சி நான் எப்படி கரை சேர்ப்பேன்? அம்மா, இந்த தோட்டம் இன்னைக்கு தானம்மா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தோட்டமா இருந்து. நீ ஏம்மா கவலைப்படியா? ஐயா இருந்த ரூபாயெல்லாம் செலவு பண்ணி அவ்வளவு நாசமா போச்சு. அம்மா, நீ அதை நினைக்காதம்மா, கவலைப்படாத. எம்மா ரோசா எதை நினைச்சும் வருத்தப்படாதம்மா. அம்மா நான் இருக்கேன், நீ ஏமா இப்படி கவலைப்படியா? எம்மா எங்களை நம்பிதானம்மா தோட்டத்தை கொடுத்தா. இப்படி ஆயிப்போச்சும்மா, என்னம்மா செய்ய? எத்தனையோ இடங்கள்ல பயிரெல்லாம் மூழ்கி போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு கடந்து போயிடுவோம். இப்போ நம்மளுக்குன்னு வரும்போது தானம்மா எல்லாரோட வழியும் எப்படி இருந்திருக்கோன்னு தெரியுது. பிள்ளை மாதிரிலாம் ஒரு நாளை பார்த்து பார்த்து வளர்த்தோம். விடிஞ்சதுல இருந்து அடையிறது வரைக்கும் அதுக்குள்ளேயே கிடந்தம்மா. கையில இருந்த மொத்த ரூபாயும் போச்சும்மா. ஏமா ரோசா, நீ கவலைப்பட்டு இனி என்னம்மா ஆகப்போகுது? இனி நடக்கிறத மட்டும் யோசிப்போம். அம்மா, ஆமாம்மா, வருத்தப்படாத. பூமாரி அழாதம்மா. அம்மைக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கா? வா,
சொல்லிட்டாவம்மா. அம்மா நம்ம வயல்ல மூழ்கிட்டுலம்மா, அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்துட்டு. எல்லாம் மூழ்கி போச்சா பாட்டி? ஆமாம்மா, மழை பெஞ்சில தண்ணி எங்கேயுமே போக முடியாம அடைச்சிட்டு நின்னுட்டு. வயலுக்குள்ளலாம் தண்ணி போய் எல்லா காய்கறி செடியும் போச்சுமா. திரும்பவும் நட்டு வைக்க முடியாதா பாட்டி? எல்லாம் அழுவி போச்சுமா பூமாரி. அத பார்த்த கஷ்டத்துல தான் அம்மைக்கு இப்படி ஆயிட்டு. நீ அழாதம்மா, அம்மைக்கு சரியாயிரும். சரி பாட்டி. பாட்டி டாக்டர் எல்லாரும் வெளிய போய் நிக்க சொல்லியாவே. இங்க நின்னா பேஷண்ட்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா பாட்டி? வாங்க நம்ம எல்லாரும் வெளிய நிக்கலாம். சரி அஸ்வின், வாங்க போவோம். அஜய், நீ வெளியே போனா உங்க அம்மையை கூட இருந்து பாத்துக்கிடியே. வேண்டாக்கா, நான் எங்க அம்மை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டேன். அம்மா, என்னய்யா இப்படி ஆயிப்போச்சு ஐயா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அஜய். கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். அப்பா இருக்கா, தங்கச்சி இருக்கா. நீ எங்க பாருமா, எதுக்குமா அதே நினைக்கா? சரி அஜய், நான் ஒன்னும் நினைக்கல. கொஞ்ச நேரம் தூங்குமா, அப்பதான் உனக்கு பிரஷர் குறையும். தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு. என்ன பண்ண இப்படி ஆயிப்போச்சே? நம்மளுக்கு சம்பளம் கூட தர மாட்டாங்களோ? ரோசா பக்கம் கையில இருந்து ரூபாலாம் போச்சுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கு. என் சொந்தக்காரி வேற வந்து தொலைஞ்சிருக்கா. இனி எப்படி அவளையும் வச்சு பாப்பேன்? இந்த அக்கா பேசிய பேச்சை பார்த்தா ஒண்ணுமே சரியில்லையே. சோறு கூட ஒழுங்கா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே. வீடு கனவு அவ்வளவுதான் கனவா பெறுமா? என் மகன் அருணுக்கு நான் எப்படி பொண்ணு பார்ப்பேன், எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பேன்? நான் இவியில மட்டும்தான் நம்பிட்டு கிடந்தேன். அந்த ராணிட்ட நல்லா இருந்திருந்தா கூட அவளாவது கொஞ்சம் செஞ்சிருப்பா. அவகிட்டையும் வேற கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இருக்க ஒரு குடிசை கூட ஒழுங்கா இல்ல. இவ வீடு வாங்கி தரேன்னு ஏமாத்தி விட்டாவே. எனக்கு கேட்ட மழை வந்துட்டு தண்ணி வந்துட்டு அடிச்சிட்டு போயிட்டுன்னு சொல்லுவாவே. தோட்டம் வச்சிருக்கவே நிலமெல்லாம் இப்படி மழை வந்த கஷ்டம் நம்மளுக்கு. நான் இவையெல்லாம் மழை போல நம்பிக்கிட்டுல இருந்தேன். இப்படி ஆயிப்போச்சு, நான் என்ன செய்வேன்? டோப்பமெண்டா, நீ ரொம்ப வருத்தப்படுறியோ? ஆமா, எனக்கு மட்டும் வருத்தம் இருக்காதாங்க. இப்படி அவன் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, நான் நினைச்சு கூட பார்க்கல. இனி நம்ம சோத்துக்கு என்ன பண்ண நெட்டச்சி? நம்ம அவியலை நம்பி தானே வந்தோம், அவிய தான் பார்க்கணும். அவியலே ஒரு ரூபா கூட இல்ல, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவளே வீடு வாங்கி தரேன்னு சொன்னாவ. இப்ப கையில ஒத்த பைசா இல்ல, நஷ்டம் ஆகி போச்சுங்கவ. என்ன நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்னு தெரியல டோப்பமெண்டா. இம்மா என்னம்மா ஆச்சு என் தங்கச்சிக்கு? வாங்கண்ணே, உங்களுக்கு யாருன்னு சொன்னா? அஜய் தாம்மா எனக்கு போன் பண்ணா. என் வீட்டுல தானம்மா இருக்க சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ளே ஏம்மா கிளம்பி வந்திய? என்ன உங்களுக்கு அங்க நடந்ததெல்லாம் தெரியாதோ? என்னம்மா நடந்துச்சு? என்ன ராணிக்கா, அங்க நாங்க எல்லாத்தையும் அழுக்காக்கி விட்டோன்னு யாசிவிட்டவனே. வீட்டு தரலாம் கலர் மாறி போச்சுன்னு சொல்லி ரொம்ப திட்டினவனே. அப்படியே பேசினாவா? ஆமாண்ணே, உங்க அம்மையும் ரோசப்பக்காவும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டவனே. அதோட இங்க வந்து பார்த்தா வயலுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துட்டுனே. அதை பார்த்து அதிர்ச்சியில ரோசப்பக்கம் மயங்கி விழுந்துட்டாவ. என்னம்மா சொல்றா? வயல் முழுக்க தண்ணி ஆகி போச்சா? ஆமாண்ணே, தோட்டம் முழுக்க தண்ணி தானே. என்னம்மா இப்படி ஆகி போச்சு? ஆமாண்ணே, ரொம்ப கவலையா இருக்குண்ணே. என் தங்கச்சி உள்ளதா இருக்காளம்மா? ஆமாண்ணே, உள்ளதா இருக்காவ, போய் பாருங்க. இங்க பாரு நெட்டச்சி, நம்ம என்ன இப்படியே இந்த தோட்டத்தை நம்பிக்கிட்டோம்னா வேலைக்கு ஆக மாட்டோம். வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசி. இந்த மழைக்கும் வெயிலுக்கும் கடந்து பாடுபட்டு ஒன்றும் இல்லாம போச்சு. ஒரு மழைக்கு தாங்க மாட்டேங்கி ஒரு பயிரும். இனி அவியலால் நம்மளுக்கு சம்பளம் கூட ஒழுங்கா தர முடியாது. எனக்காவது என் மோவன் யாருன்னு வெளியே வேலைக்கு போறான். நீ என்ன பண்ணுவ நினைச்சு பாரு. அதுக்கு என்ன பண்றது டோப்பமெண்டா? நானே ரோசப்பக்கால் நம்பி தாங்க வந்தேன். நம்பி வந்தே சரிதான். இப்போ வீட்டை ஒன்றும் இல்லைல்ல, என்ன வேற எங்கேயா வேலைக்கு போலாமான்னு பாரு. அப்படின்னா அவிய அண்ணன் தோட்டத்துக்கு போலாமா? அவி அண்ணன் எடுத்து நீ எட்டி பார்க்கலையோ? அதுவும் தனிக்குள்ள தான் நிக்குது. அதனால ஒழுங்கா வெளியே வேலைக்கு போறதுக்கு பாரு. எங்க போனாலும் சரி, என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. டோப்பமெண்டா, ரோசப்பக்கா நல்லபடியா வந்து நம்மளுக்கு ஏதாவது வழி காட்டுவாவ. அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அவிய நல்லா இருக்கும்போது கூட இருந்தோம், இப்போ கெட்டதுலயும் கூட தான் இருக்கணும். அதுக்கு அவியலே கஷ்டப்படும் போது நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? அவிய கஷ்டத்துல நம்மளுக்கு சோறு போட முடியுமா? சோத்து கூட அவிய இல்லாம போயிட்டாவன்னு நினைக்கா? எனக்கு பார்க்க அவிய பேசிய பார்த்தா அப்படிதான் தெரியுது. நானே ரொம்ப கௌரவமா 2 சொந்தக்காரியும் வர வச்சு விட்டேன். இப்ப யாருக்கும் ஒழுங்கா வேலை இல்லாம அவியலையும் போட்டு நான் எப்படி பார்க்க முடியும்? வேலை இல்லாதனால இன்னும் சம்பளமும் கிடைக்காது. சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, அதுக்காக நம்ம உழைக்கணும்ல, அதுதான் சொல்லியே. என் புருஷன் நாங்க வேலை செஞ்சுட்டு கிடக்கிறனால கொஞ்சமாவது மதிக்கான், இல்லைன்னா தூக்கி இட பார்ப்பான். அதனால நான் எங்கேயாவது வெளியே வேலை தேட போறேன், நீனும் வா. சரி டோப்பமெண்டா, இந்த தண்ணிக்குள்ள எங்க போய் வேலைக்கு விடுவா? ரோசப்பக்கம் வரட்டா வீட்டு கேட்டுக்கலாம். உடனே தலைகளை தான் நிக்கா. என்னமோ இப்பவே சோறு கிடையாது, வெளியே போங்க, நீ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளின மாதிரி. அவியலே சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே போறது நல்லது. நான் அந்த ராணி வீட்லயே வேலைக்கு சேர்ந்தே இல்லை. அந்த பட்டு அங்க கௌரவமா வேலை செஞ்சுட்டு கிடக்கா. எந்த மழை பெஞ்சாலும் யார் என்னடி போனாலும் அவளுக்கு சம்பளம் கிடைச்சிரும். இப்ப நம்ம பாட்டு தானே திண்டாட்டமா இருக்கு. ஏ அம்மா, வந்ததுல இருந்து ஒரே புலம்பலாத புலம்பி தவிக்கா. நான் உள்ளே போறேன் தாயே.